செந்தமிழன் சொல்லிட்டு ஒரு பித்தலாட்ட தமிழன் வந்து பெரியாரையும் திராவிட இயக்கத்தையும் பேசி கொண்டிருக்கின்றார். எய்ம்ஸில் எடுத்த அந்த செங்கல் அவருக்கு பரிசா கொடுத்து அனுப்புங்க. ஏன்னா ஒவ்வொரு செங்கல்லா பேக்கிறேன்னார், ஒரு செங்கலும் கூட இல்லாம அவர் போனா அவர் கஷ்டமா இருக்கும். ராமாயணம்னு நாம நினைச்சிருக்கோம், கம்பர் எழுதின ராமாயணம் ஒண்ணுதான் கம்ப ராமாயணம்னு. ஆனா ஏராளமான ராமாயணங்கள் இருந்திருக்கின்றது. அது 3 மார்க்கெட்ல போய் பார்த்து வாங்கியிருக்காரு. அங்கே பார்ப்பன அறிஞர்கள் எழுதிய ராமாயணம் ஏராளம் இருந்திருக்கின்றது. ஆங்கிலத்திலே ராமாயணம் இருந்திருக்கின்றது. இப்படி தேடி தேடி எடுத்து அத்தனை ராமாயண புத்தகங்களையும் படித்து அதிலே உத்தரகாண்டம் என்ற கடைசிய ராஜமாணிக்கம் நடத்திய நாடகத்தில் அந்த உத்தரகாண்டம் இருக்காது. உத்தரகாண்டம்னா காட்டிலிருந்து வந்து அதுக்கு பின்னாடி நடந்த நிகழ்வு. ராமனுக்கும் சீதைக்கும் பட்டாபிஷேகம் நடந்த செய்தி மட்டும்தான் இருக்கும், அதுக்கு பின்னாடி நடந்த செய்தி இருக்காது. அதை இணைத்து இவர் ராமன் கடைசியில போய் தற்கொலை பண்ணிக்கிற காட்சி வரைக்கும் ஐயா தங்கராசு கொண்டு வந்திருப்பார். ராமாயணத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில அது ராமாயணத்துக்கு அரசு தடை விதிக்குது, காவல்துறை கைது செய்ய வருது. அவர் ராமரா நடிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் அப்படியே போலீஸ் வந்து அழைக்கும் போது ராதா சரி போலாம் வா அப்படின்னு ராமராவே போறாரு. காவல்துறை இப்படி போக முடியாது, நாங்க இப்படி கூப்பிட்டு போனா ராமரை கைது பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும், அதனால நீங்க உடைய மாத்திட்டு வாங்க, உங்களுக்கு நான் இப்படித்தான் வருவேன் அப்படின்னு உறுதியாக இருந்து ராமர் வேடத்திலேயே கைதாகிறார். பெரியார் இருக்கின்ற போது நடந்த கூட்டங்களிலும் சரி, அதுக்கு பின்னால் நடந்த கூட்டங்களிலும் ராமாயணத்தை பற்றி விரிவாக நமக்கு நிறைய கதைகளை, இன்னைக்கு கூட ராம நவமி நாள், இந்த நாளில் தான் நம்முடைய இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் அங்கே வந்து ராமேஸ்வரத்தில் தூக்கு பாலத்தை திறந்து வைக்க வந்திருக்கிறார், ரயில்வே பாலத்தை. வந்ததுக்கு காரணம் இங்கே ராமர் கோயிலுக்கு ராமேஸ்வரம் ராமர் சந்திப்பதற்காக ராமநவமி நாளில் வர்றவர் தூக்கு பாலத்தை திறந்து வைக்கிறதா வந்திருக்காருன்னு சொல்றார். அப்ப ராமநவமி இதே தங்கராசு சொல்லுவார், ராமநவமின்னா நம்ம இந்து சமய பழக்கத்தில் மக்கள் பழக்க சொன்னாங்க, அஷ்டமி நவமியில எந்த காரியமும் பண்ணக்கூடாதும்பாங்க. அஷ்டமி நவமி கெட்ட நாள், எந்த காரியம் பண்ணக்கூடாது. இது தங்கராஜ் கூட்டத்தில் விலைக்கு சொன்ன நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்டது. அப்போ அஷ்டமி நவமியில எந்த காரியம் பண்ணக்கூடாதுன்னு மக்களுக்கு சொல்லிட்டு அந்த நவமியில ராமர் பிறந்திருக்காரு, அஷ்டமியில கோகுலா அஷ்டமி கிருஷ்ணன் பிறந்திருக்கான். கிருஷ்ணன் அஷ்டமியில பிறப்பானா ராம நவமியில பிறப்பானா, நாம அதனால எதுவும் செய்யக்கூடாதான் அப்படின்னு விலைக்கு சொல்லுவார், கேட்பார். அப்படி அந்த ராமாயணத்தை பத்தி அப்படிதான் அந்த ராமாயணத்தை பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய கேள்விகள் திராவிட இயக்கத்தில். அதுதான் முத்தமிழ் கலைஞர் கூட இதே அந்த சேது சமுத்திர திட்டம் வரும்போது ராமர் பாலன்னாங்க. உடனே அவர் கேட்டார், எந்த இன்ஜினியரை வச்சு கட்டினாங்க அந்த காலத்துல அப்படின்னு கேட்டா, பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி சொல்லுவாங்க ஒரு ராமாயண கதையை. பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்படுற அந்த கதையில அந்த பாலம் இருந்துச்சு. பாலம்னா ஐயா தங்கராசு கேட்பார், பாலம்னா மேலதான் இருக்கணும், தண்ணிக்கு மேல கட்டுறது தான் பாலம், தண்ணிக்கு அடியில போறதுக்கு பேர் பாலம்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு அதுக்கு அடியில் தான் காட்டி இன்னைக்கு சேது சமுத்திர திட்டத்தை இந்த சங்கி கூட்டம் தடுத்து நிறுத்தி இருக்கு. அயோத்தியில ராமர் காட்டுக்கு போகணும்னு கைகை வாக்கு சொல்றாங்க, வெளியேற்றுறாங்க. அயோத்தியிலிருந்து காட்டுக்கு போகணும்னா எங்க போயிருக்கணும் அவரு? அயோத்தியிலிருந்து போகணும்னா வடக்க இமயமலைக்கு தானே போயிருக்கணும், காடு அங்கேதான் இருக்குது. அதை விட்டுட்டு தெற்க ராமேஸ்வரத்துக்கு எப்படிடா வந்தான்? சங்கின்னா ஏதோ பிஜேபி மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், RSS 120 பிரிவுகள் சங்கிகள் வச்சிருக்காங்க. ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி தான், ஒன்றைதான் பேசுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டின் மீது ஒரு ஒன்றியம் போர் தொடுக்குதுன்னா அதுக்கு 120 அமைப்பும் ஒரே மாதிரி தான் வக்காலத்து வாங்குது, ஒரே மாதிரி தான் பேசுது. இப்படிப்பட்ட நிலையில பெரியார் இயக்கம் எத்தனை இருந்தாலும் நாட்டுக்கு தேவை என்று ஐயா அவர்கள் அன்றைக்கு சொல்லுவார். ஏயா தந்தை பெரியாரு திராவிட கழகத்துல பாப்பானை யாராவது உறுப்பினராக சேர்த்திருக்காரா அப்படின்னு கேட்டாராம். சேர்த்த மாட்டாங்கல்ல, திராவிட கழகத்துல பாப்பானையே சேர்த்த மாட்டாங்களே, இவர் எப்படி சேர்த்துனாங்கன்னு கேட்டாராம். இவர் சொன்ன அந்த சமஸ்கிருத பாடலை கேட்டு ரகுமான் கானே இவர் ஒரு பார்ப்பனராக இருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டார்.
ஈட்டி எட்டிய வரைக்கும் தான் பாயும். ஒரு ஈட்டியை வீசினால் எட்டிய வரைக்கும் தான் பாயும். பணம் பாதாளம் வரைக்கும் தான் பாயும். இது மக்களிடம் இருக்கக்கூடிய சொல்லடை. ஆனா அஞ்சான் நெஞ்சன் அவையில் சொல்வாராம், ஈட்டி எட்டிய வரைக்கும் பாயும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். தந்தை பெரியாருடைய கொள்கைகள் அண்ட சண்ட சராசரங்களை தாண்டியும் பாயும் அப்படின்னு ஐயா அவர்கள் சொல்வார்கள். இன்றைக்கு சங்கிகளுக்கும் ஒன்றியத்துக்கும் ஒரு தமிழ்நாடு தனின்னு வாயில தான் சொல்லல, இயங்கிட்டு இருக்கு. வாயில தான் தனி நாடுன்னு சொல்லலையே தவிர அவன் அப்படித்தான் நினைக்கிறான். ஒன்றிய அப்படிதான் நினைக்குது. ஏடா இது இன்றைக்கு நேற்றைக்கு வந்த ஒரு புள்ளி விவரத்துல 9% வளர்ச்சி தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கு. அன்றைக்கு அஞ்சான் நெஞ்சன் அழகிரி அவரை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முத்தமிழறிஞர் கலைஞரும் குறிப்பிடுவார். அதேதான் திருவாரூர் தங்கராசு அவர்களும் குறிப்பிடுவார்கள். காரணம், 2 பேருமே திருவாரூரை சார்ந்தவர்கள். ஐயா தங்கராசு நாகையில பிறந்திருந்தாலும் அவருடைய தந்தை அரசு ஊழியராக திருவாரூரிலே பணியாற்றிய காலகட்டத்தில் அங்கே கல்வியை இவரும் தொடர்கின்ற போது திருவாரூராகவே திருவாரூர் தங்கராசாக அழைக்கப்படுகின்றார். அதை முழுமையாக வாழ்கின்றார். அப்படி தொடக்க காலத்திலே ஐயா தங்கராசு அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே, அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்திலே ஈடுபாடு கொண்டு காங்கிரஸ் கட்சியிலே இருக்கின்றார்கள். அவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே பேசுகிறார். அதே நேரத்திலே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திராவிட கழகத்திலே பங்கெடுத்துக் கொண்டு திராவிட மேடையிலே சுயமரியாதை கருத்துக்களை, நாத்திக கருத்துக்களை பேசுகிறார். இவர் தேசிய கருத்துக்களையும் ஆத்திக கருத்துக்களையும் பேசுகின்ற நிலையில் தான் திருவாரூர் தங்கராசு அவர்கள் இருக்கின்றார்கள். பிற்காலத்தில் அஞ்சான் நெஞ்சன் அழகிரி அவருடைய உரையை கேட்கிறார். அவர் உரையை கேட்பதற்கு அன்றைக்கு மதிப்புக்குரிய அந்த காலகட்டத்தில் சிங்கராயர் என்று ஒரு சிறப்பான ஒரு பெரியார் தொண்டர், திராவிட இயக்க வரலாற்றிலே எல்லோரும் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசுகின்ற அத்தனை பேரும் அவரை குறிப்பிடுவார்கள். அந்த சிங்கராயர் தான் இவரை திராவிட கழகத்துக்கு கொண்டு வருகின்றார், பெரியாரை சந்திக்க வைக்கிறார். அதற்கு பின்னால் தங்கராசு அவர்களும் இயக்கத்திலே பங்கெடுத்து கொண்டு பேசி வருகின்றார். அப்படி பேசுகின்ற அவர் முழுமையாக பெரியாருக்கு அன்றைக்கு இருந்த தொண்டர்கள், களப்பணியாற்றக்கூடிய தொண்டர்கள், மேடையிலே இந்த கொள்கைகளை பிரச்சாரமாக கொண்டு சென்ற சொற்பொழிவாளர்கள், அதே சொற்பொழிவை நாடகமாக, கலை நிகழ்ச்சிகளாக, பாடல்களாக கொண்டு சென்றவர்கள், அப்படி பல்வேறு வகையிலே செயல்பட்டிருக்கின்றார்கள். அப்படித்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தூக்கு மேடை நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த காலகட்டத்திலே இவர் அவருக்கு போட்டியாக தானும் செய்ய வேண்டும் என்று தங்கராசு இரத்த கண்ணீர் கொண்டு வருகிறார். இப்படி நாடக மேடையிலே நாடகத்தின் மூலம், கலையின் மூலம் இதே பிரச்சாரத்தை கொண்டு செல்கின்றார்கள். அப்படி கொண்டு செல்கின்ற போது ராமாயணத்தை அவர் எழுதுகிறார். அந்த ராமாயணம் எழுதுவதற்கு கூட அவருக்கு தூண்டுகோலாக இருந்தது நவாப் ராஜமாணிக்கம் என்ற நாடக கலைஞர். அவர் ராமாயணத்தை கலை நிகழ்வாக நாடகமாக நடத்துகிறார். அதை பார்ப்பதற்கு இவரும் சிங்கராயரும் அவருடைய 3 பேர் போகின்றார்கள். ஆனால் ராமாயணத்தை ஓரளவு தெரிந்த தங்கராசு ஐயா அவர்கள் இவர் தவறான நாடகத்தை நடத்துகிறார் என்று நாடகம் நடக்கும் போதே எழுந்து கேள்வி கேட்க துடிக்கிறார். பெரியாரை கலகக்காரர் என்று சொல்வார்கள். ஆனால் பெரியார் இயக்கத்தில் இருந்த தொண்டர்களும் கலகக்காரர்களாகத்தான் அந்த காலத்தில் இருந்து கொண்டிருந்திருக்கின்றார்கள். அந்த நாடக நிகழ்விலேயே இவர் எழுந்து தப்பு என்று சுட்டி காட்டுகின்றார். அப்போதுதான்
சிங்கராயர் சொன்னாராம், இது நீ இங்க வந்து சொல்றதை விட நீ என்ன சொல்றையோ அதை நீ நாடகமா எடுத்து நடித்து காட்டு, அதை பரப்பி காட்டு, நீ சரி என்று சொல்லக்கூடிய கருத்தை நீ நடத்தி காட்டு என்று தூண்டியதன் காரணமாக இவர் உடனடியாக ராமாயண புத்தகங்கள் எவ்வளவு இருக்குதோ, ராமாயணம்னு நாம நினைச்சிருக்கோம் கம்பர் எழுதின ராமாயணம் ஒண்ணுதான் கம்ப ராமாயணம்னு, ஆனா ஏராளமான ராமாயணங்கள் இருந்திருக்கின்றது. அதை 3 மார்க்கெட்ல போய் பார்த்து வாங்கியிருக்காரு. அங்கே பார்ப்பன அறிஞர்கள் எழுதிய ராமாயணம் ஏராளம் இருந்திருக்கின்றது, ஆங்கிலத்திலே ராமாயணம் இருந்திருக்கின்றது. இப்படி தேடி தேடி எடுத்து அத்தனை ராமாயண புத்தகங்களையும் படித்து அதிலே உத்தரகாண்டம் என்ற கடைசிய ராஜமாணிக்கம் நடத்திய நாடகத்தில் அந்த உத்தரகாண்டம் இருக்காது. உத்தரகாண்டம்னா காட்டிலிருந்து வந்து அதுக்கு பின்னாடி நடந்த நிகழ்வு, ராமனுக்கும் சீதைக்கும் பட்டாபிஷேகம் நடந்த செய்தி மட்டும்தான் இருக்கும், அதுக்கு பின்னாடி நடந்த செய்தி இருக்காது. அதை இணைத்து இவர் ராமன் கடைசியில போய் தற்கொலை பண்ணிக்கிற காட்சி வரைக்கும் ஐயா தங்கராசு கொண்டு வந்திருப்பார். அதை ராதா நடத்துகின்றார். அப்ப கூட ராதாவை பற்றி ஒரு புத்தகம் நாங்கள் தந்தை பெரியார் திராவிட கழகம் அவருடைய மேலாளராக இருந்த சோம் அவர்கள் சொல்லி ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கின்றார் வரலாற்றில். அந்த புத்தகம் இருக்கின்றது. அந்த அதிலே ராமாயணத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில அது ராமாயணத்துக்கு அரசு தடை விதிக்குது, காவல்துறை கைது செய்ய வருது. அவர் ராமரா நடிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் அப்படியே போலீஸ் வந்து அழைக்கும் போது ராதா சரி போலாம் வா அப்படின்னு ராமராவே போறாரு. காவல்துறை இப்படி போக முடியாது, நாங்க இப்படி கூட்டு போனா ராமரை கைது பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும், அதனால நீங்க உடைய மாத்திட்டு வாங்க, உங்களுக்கு நான் இப்படித்தான் வருவேன் அப்படின்னு உறுதியாக இருந்து ராமர் வேடத்திலேயே கைதாகிறார். அப்படி அந்த அந்த ராமாயணத்தை எழுதுகிற ஐயா தங்கராசு அதை தொடர்ந்து ராமாயணத்தை பற்றி பேசுகின்ற போது பிரச்சாரம் தொடர்ந்து நாங்கள் திராவிட கழகத்திலே அவரோடு இணைந்து அதுக்கு முன்பு பெரியார் இருக்கின்ற போது நடந்த கூட்டங்களிலும் சரி, அதுக்கு பின்னால் நடந்த கூட்டங்களிலும் ராமாயணத்தை பற்றி விரிவாக நமக்கு நிறைய கதைகளை, இன்னைக்கு கூட ராம நவமி நாள், இந்த நாளில் தான் நம்முடைய இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் அங்கே வந்து ராமேஸ்வரத்தில் தூக்கு பாலத்தை திறந்து வைக்க வந்திருக்கிறார், ரயில்வே பாலத்தை. வந்ததுக்கு காரணம் இங்கே ராமர் கோயிலுக்கு ராமேஸ்வரம் ராமர் சந்திப்பதற்காக ராமநவமி நாளில் வர்றவர் தூக்கு பாலத்தை திறந்து வைக்கிறதா வந்திருக்காருன்னு சொல்றார். அப்ப ராமநவமி இதே தங்கராசு சொல்லுவார், ராமநவமின்னா நம்ம இந்து சமய பழக்கத்துல மக்கள் பழக்க சொன்னாங்க, அஷ்டமி நவமியில எந்த காரியமும் பண்ணக்கூடாதும்பாங்க. அஷ்டமி நவமி கெட்ட நாள், எந்த காரியம் பண்ணக்கூடாது. இது தங்கராசு கூட்டத்தில் விலைக்கு சொன்ன நாங்க கேட்டு தெரிந்து கொண்டது. அப்ப அஷ்டமி நவமியில எந்த காரியம் பண்ணக்கூடாதுன்னு மக்களுக்கு சொல்லிட்டு அந்த நவமியில ராமர் பிறந்திருக்காரு, அஷ்டமியில கோகுலா அஷ்டமி கிருஷ்ணன் பிறந்திருக்கான். கிருஷ்ணன் அஷ்டமியில பிறப்பானா ராம நவமியில பிறப்பானா, நாம அதனால எதுவும் செய்யக்கூடாதான் அப்படின்னு விலைக்கு சொல்லுவார், கேட்பார். அப்படி அந்த ராமாயணத்தை பத்தி அப்படிதான் அந்த ராமாயணத்தை பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய கேள்விகள் திராவிட இயக்கத்தில். அதுதான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கூட இதே அந்த சேது சமுத்திர திட்டம் வரும்போது ராமர் பாலன்னாங்க. உடனே அவர் கேட்டார், எந்த இன்ஜினியரை வச்சு கட்டினாங்க அந்த காலத்துல அப்படின்னு கேட்டா பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி சொல்லுவாங்க ஒரு ராமாயண கதையை. பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்படுற அந்த கதையில அந்த பாலம் இருந்துச்சு. பாலம்னா ஐயா தங்கராசு கேட்பார், பாலம்னா மேலதான் இருக்கணும், தண்ணிக்கு மேல கட்டுறது தான் பாலம், தண்ணிக்கு அடியில போறதுக்கு பேர் பாலம்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு அதுக்கு அடியில் தான் காட்டி இன்னைக்கு சேது சமுத்திர திட்டத்தை இந்த சங்கி கூட்டம் தடுத்து நிறுத்தி இருக்கு. அப்படி இந்த கேள்விகளை பூரா வைப்பாங்க, தங்கராசு கேள்விகளை வைப்பார். அன்றைக்கு இருந்த திராவிட இயக்க பேச்சாளர்கள் இந்த ராமாயணத்தை பற்றி பேசுகின்ற போது இப்படி கேள்விகளை ஆய்வு மூலமாக பேசுவார்கள், கேட்போம். அப்போ கூட இதே ராமேஸ்வரத்தை பத்தி நம்ம காஞ்சிபுரத்தில் ராஜகோபால்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏ, நெடுஞ்செலியின் மாதிரியே இருப்பார். அவரை கூப்பிட்டு நாங்க நிறைய ராமாயண கதகாலட்சேபம் நடத்திருக்கோம். அவர் பேசுவார். அவர் பேசும்போது கேட்பாரு, அயோத்தியில ராமர் காட்டுக்கு போகணும்னு கைகை வாக்கு சொல்றாங்க, வெளியேற்றுறாங்க. அயோத்தியிலிருந்து காட்டுக்கு போகணும்னா எங்க போயிருக்கணும்? அவரு
அயோத்தியிலிருந்து போகணும்னா வடக்க இமயமலைக்கு தானே போயிருக்கணும், காடு அங்கே தானே இருக்குது. அதை விட்டுட்டு தெற்க ராமேஸ்வரத்துக்கு எப்படிடா வந்தான், காடு அங்கே விட்டு போட்டு இந்த காட்டு இங்க எதுக்கு வந்தான் அப்படி அந்த கேள்வி என்னை கேட்பாங்க. திருஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தரை பற்றியும் ஒரு நூல் எழுதியிருக்கார். அந்த நூலில் அந்த திருஞான சம்பந்தரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, பார்வதி கிட்ட பால் குடித்தவர், ஞானப்பால் குடித்தவர்னு. அதுக்கு அதே காஞ்சிபுரம் ராஜகோபால் கேட்பார் கூட்டத்தில், கதைப்படி பார்வதி குழந்தையே இல்லை, கதைப்படி பார்வதிக்கு புராணத்தில் குழந்தை இல்லை. ஒரு குழந்தை யானை குழந்தை, யானைக்கு பிறந்தது பிள்ளையார், இன்னொன்று முருகன், அது தடாகத்தில் பிறந்தது. பார்வதி வயிற்றுல குழந்தையே பிறக்கலை. பார்வதி வயிற்றுல குழந்தை பிறக்கலைன்னா அந்த தாய்க்கு எப்படி பால் கிடைச்சிருக்கும் வரும், அது எங்கே ஞானப்பால் எப்படி குடிச்சிருக்க முடியும், இந்த மாதிரி கேள்வி கேட்பான். அப்படிதான் இவர் திருஞான சம்பந்தரை பற்றி இவர் எழுதின புத்தகத்தில் இவர் கேட்குறாரு, ஐயா தங்கராசு கேட்குறாரு, அவர் பார்வதி திருஞான சம்பந்தருக்கு மட்டும் தங்க தேர் கொடுத்து பாராட்டி சீராட்டினாங்களாம், தங்க தேர் கொடுத்து. ஆனால் 3 பேர் சொல்லுவாங்க, திருஞான சம்பந்த, அப்பர், சுந்தரர் 3 பேரை சொல்லுவாங்க. ஆனால் இந்த 2 பேர்த்துக்கும் தரல. ஏன்னா இந்த 2 பேரும் சூத்திரன். அவர் திருஞான சம்பந்தன் பாப்பாங்கிறதுனால அவங்களுக்கு அது சீராட்டப்பட்டார். இப்படி திருஞான சம்பந்தர் என்ற நூலிலும் இவர் இப்படிப்பட்ட கதைகளை செய்திகளை சொல்லுவார். அந்த நூலும் கோயம்புத்தூரில் தான் ஒரு புத்த பிச்சு வச்சு தான் அன்றைக்கு வெளியிட்டார். அது திருஞான சம்பந்தன் புத்தகம். அப்படி நாடக வழியாக செய்திகளை பரப்புவது. அதே மாதிரி இத்தனை திராவிட இயக்கம், அவர் ஒரு திராவிட கழகமாக கடைசியில் வந்தார், நாங்களும் தான் வெளியில் வந்தோம், திராவிட கழகமாக இருந்தோம். அப்போ எல்லாரும் கேட்டாங்க, இவ்வளவு பெரியார் இயக்கங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஐயா தங்கராஜ் சொன்னார், பிள்ளையார் எத்தனை பிள்ளையார் இருக்கு இந்தியா பூரா, எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் பிள்ளையார் இருக்காங்க, அந்த அவ்வளவு லட்சம் பிள்ளையாருக்கும் எங்காவது தலைமை பிள்ளையார்னு ஒருத்தர் இருக்காரா? எல்லா பிள்ளையார் இருக்காரு, அதுல பல்வேறு வடிவில் இருக்காரு, பல்வேறு பேர்ல இருக்காரு, எல்லாம் இருக்காரு. இப்ப கூட ஒரு பிள்ளையார் பாட்டை போடுவாங்க, என்ன போடுவாங்க, 9 கோள்களும் ஒன்றாய்க்கான பிள்ளையார் பட்டிக்கு வாருங்கள். எவ்வளவு அறிவியலுக்கு முரணானது. 9 கோள் முதல்ல ஒன்னா இருக்க முடியுமா? இருந்திருந்தா இந்த இன்னைக்கு ஒரு அமெரிக்காவில் போய் ஒரு 1 வருஷமா 2 வருஷமா விண்வெளியில இருந்தாங்களே, என்ன வின்சென்ட் வில்லியம், சுனிதா வில்லியம், அவங்க அங்கே இருந்தாங்களே, 9 கோளம் ஒன்னா சேர்ந்துருந்தா அவங்க அங்க போய் இருந்திருக்க முடியுமா? ஆனா அப்படி அறிவியலுக்கு மாறா ஒரு பிள்ளையாரு, 9 கோளும் ஒன்னாக்கான பிள்ளையார் பட்டி. இப்படி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிள்ளையார் இருக்கு. அது உச்சியில ஒரு பிள்ளையார் இருக்காரு திருச்சியில. அவர் நான் தான் உயரத்தில் இருக்கிறேன், நான் தான் இந்த எல்லாத்துக்கும் தலைவர், நான் அறிக்கை விட்டு நான் சொல்றனால தான் இந்த பிள்ளையார் சதுர்த்தி நடத்தணும், இப்படித்தான் கொழுக்கட்டை இருக்கணும், இப்படிதான் சுண்டல் பண்ணணும்னு நினைக்காத அறிக்கை விட்டுருக்காரா ஒரு பிள்ளையாரு? ஆனா எல்லா பிள்ளையாரும் எல்லா கோயிலும் அந்த தத்துவங்களை தொடர்ந்து ஒன்றாக நடத்தி கொண்டிருக்கின்றது. அதுபோல எத்தனை பெரியார் இயக்கங்கள் இருந்தாலும் பெரியாருக்கு தேவை. அந்த பெரியார் இயக்கம் பெரியார் தத்துவத்திலிருந்து மாறக்கூடாதே தவிர, அந்த பெரியார் இயக்கம் என்பது பிரச்சாரத்துக்காக போராட்டத்துக்காக எத்தனை இயக்கம் இருந்தாலும் இந்த நாட்டுக்கு தேவை என்று அவர் சொல்வார். அதை நம்ம சங்கிகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சங்கின்னா ஏதோ பிஜேபி மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், RSS 120 பிரிவுகள் சங்கிகள் வச்சிருக்காங்க. ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி தான், ஒன்றைதான் பேசுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டின் மீது ஒரு ஒன்றியம் போர் தொடுக்குதுன்னா அதுக்கு 120 அமைப்பும் ஒரே மாதிரி தான் வக்காலத்து வாங்குது, ஒரே மாதிரி தான் பேசுது. இப்படிப்பட்ட நிலையில பெரியார் இயக்கம் எத்தனை இருந்தாலும் நாட்டுக்கு தேவை என்று ஐயா அவர்கள் அன்றைக்கு சொல்லுவார். அதே மாதிரி ராமாயண கதாகாலட்சேபம் பண்ணுவார். கதாகாலட்சத்துல சமஸ்கிருத பாடலை பாடுவார். அந்த பாடலை கூட்டத்தில் ராமாயணத்தை பேசும்போது பேசுவார். அப்படி ஒரு சம்பவம் என்னன்னா, பெரிய குளத்தில் ரகுமான் கான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் MLA இருந்தார். அவரும் இவர் ஒரு கூட்டத்தில் பேசக்கூடிய நிலை ஏற்பட்டதுதான்.
அவர் முன்னாடி அவர் முன்னாடி பேசிட்டார். ரெண்டாவது இவர் ஐயா தங்கராஜ் பேசியிருக்கார். ராமாயணத்தை பேசும்போது அந்த வால்மீகி ராமாயண செய்திகள் எல்லாம் எடுத்து சமஸ்கிருத வரிகள் எல்லாம் சொல்லி பேசியிருக்காரு. பேசுனா அதுக்கு பேசி இறங்குற பின்னாடி ரகுமான் கான் இவரோட போன நெய்வேலியில் ஜெயராமன் ஒருத்தர் கூட போவார். அவர்கிட்ட ரகுமான் கான் கேட்டாராம், ஏயா தந்தை பெரியாரு திராவிட கழகத்தில் பாப்பானை யாராவது உறுப்பினராக சேர்த்திருக்காரா அப்படின்னு கேட்டாராம். சேர்த்த மாட்டாங்கல்ல, திராவிட கழகத்தில் பாப்பானையே சேர்த்த மாட்டாங்களே, இவர் எப்படி சேர்த்துனாங்கன்னு கேட்டாராம். இவர் சொன்ன அந்த சமஸ்கிருத பாடல்கள் போல கேட்டு ரகுமான் கானே இவர் ஒரு பார்ப்பனராக இருப்பாருன்னு நினச்சிக்கிட்டார். அந்த அளவுக்கு இவர் சமஸ்கிருதத்திலையும் ஒரு ஆற்றல் வாய்ந்தவரா விளைஞ்சிருக்காரு. இந்த அதே மாதிரி இவரோட அன்றைக்கு திராவிட கழகத்தில் சென்னை மாநகராட்சியிலேயே 3 பேர் மாமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க. TM சண்முகம், லோகநாதன், பக்தவச்சலம் 3 பேர் உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க. வார்டு கவுன்சிலராக இருந்திருக்காங்க அந்த 1940-50. அப்போ அந்த சம்பவத்தில் அந்த நேரில் ஒரு சம்பவம் என்னன்னா, இப்போ ஒரு டைரக்டர் கூட போகிற போக்கில் ஒரு பெரியார் இயக்கங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் பட்டியலின மக்களுக்காக போராட மாட்டாங்க, பேச மாட்டாங்கன்னு. ஆனால் பெரியார் இயக்கம் என்னென்னலாம் இதில் பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், SC BC MBCன்னெல்லாம் இல்லை, பார்ப்போம் அல்லாதார், அவ்வளவுதான். எல்லோருக்குமானதாகத்தான் பெரியார் இயக்கம் பெரியாரும் இருந்தார். அந்த வகையில் ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த TM சண்முகம், பக்தவச்சலம் இவங்க உறுப்பினராக இருக்கும்போது தியாகராய நகரில் 2 தெருவுக்கு பேர் வச்சிருக்காங்க. பொதுவாக தெருவுக்கு பேர் வைக்கணும்னு என்ன வைப்பாங்க? பொதுவாக அந்த தெருவில் வாழ்ந்த முக்கியமான நபர்கள் அல்லது ஏதாவது ஒரு சாதனை புரிந்தவர்கள் இவங்க பேர் வைப்பாங்க. ஆனால் பெரியார் இயக்கத்தில் அவங்க கவுன்சிலராக இருக்கும்போது TM சண்முகமும் பக்தவச்சலமும் அவங்க போய் ஐயா கிட்ட, ஐயா தியாகராய நகரில் 2 தெருவுக்கு பேர் வைக்கணும், நீங்க தான் வந்து வைக்கணும் அப்படின்னு. யார் பேரையா வைக்க போறீங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்களாம், எங்க அந்த வார்டுல அந்த தெருவை தூய்மைப்படுத்தி கொண்டிருந்த நாதமுனிங்கிறவரும் கோவிந்தன் என்றும் இறந்து போயிட்டாங்க, அவங்க பேர் அதுக்கு வைக்கணும், 2 தெருவுக்கு வைக்கணும்னு சொல்லி இன்னைக்கும் நாதமுனி தெரு தியாகராய நகரில் இருக்கு, கோவிந்தன் தெரு தியாகராய நகரில் இருக்குது. இதை வைத்தவர்கள் ஐயா வச்சாருன்னா அதுக்கு மூல காரணமா இருந்தவங்க அன்னைக்கு திராவிட கழகத்தினுடைய உறுப்பினராக தலைவர்களாக இருந்த TM சண்முகம், பக்தவச்சலமும் அந்த தோழர்கள் தான். அப்படி பேச்சு ஒன்று செயல் ஒன்று இல்லாமல் செய்வதைத்தான் பேசிக்கொண்டிருந்தார்கள் பெரியார் தொண்டர்கள். அந்த வகையில பெரும் மதிப்புக்குரிய தோழர்களே, பெரியோர்களே, ஏன்னா ஒவ்வொன்றும் அன்னைக்கு பிரச்சாரம்னு சொன்னா அஞ்சா நெஞ்சனை சொல்லும் போது கூட, அஞ்சா நெஞ்சன் அழகிரியை சொல்லும் போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அஞ்சா நெஞ்சன் அழகிரியே பெரியார் கருத்தை பத்தி எவ்வளவு வீரியம் மிக்கது என்று சொல்லுவாரு. என்னன்னா, ஈட்டி எட்டிய வரைக்கும் தான் பாயும், ஒரு ஈட்டியை வீசினால் எட்டிய வரைக்கும் தான் பாயும், பணம் பாதாளம் வரைக்கும் தான் பாயும். இது மக்களிடம் இருக்கக்கூடிய சொல்லடை. ஆனா அஞ்சா நெஞ்சன் அழகிரி சொல்லுவாரா, ஈட்டி எட்டிய வரைக்கும் பாயும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும், தந்தை பெரியாருடைய கொள்கைகள் அண்ட சண்ட சராசரங்களை தாண்டியும் பாயும் அப்படின்னு ஐயா அவர்கள் சொல்லுவார்கள். அதுதான் இன்றைக்கு இந்தியாவையே கலக்கி கொண்டிருக்கின்றது. திராவிட மாடல் ஆட்சி என்ற பெயரில் ஆளுவது திராவிட மாடல் ஆட்சியா இருக்கலாம், ஆளுவது திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கலாம். அதற்கு மூல விதையாக இருந்து, அந்த மூல விதையாக இருந்து இயக்கிக் கொண்டிருப்பது பெரியார் என்ற மாபெரும் தத்துவம். ஏன்னா பெரியார் என்ற தத்துவம் தான் அண்ணாவை இயக்கியது, அண்ணாவை தான் முத்தமிழர் கலைஞர் இயக்கியது, அதைத்தான் இன்றைக்கு திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின் இயக்கிக் கொண்டிருக்கின்றது. அதிலும் சிறப்பு என்னென்று சொன்னால், பெருந்தலைவர் திராவிட இயக்கத்துக்கு 100 ஆண்டுகள் சாதனை ஏராளம் இருக்கு. நீதி கட்சிக்கு சாதனைகள் நிறைய இருக்கு. நீதி கட்சி சாதனைகளை நிறைய இன்னைக்கு விவாதத்தை பாப்பான் துடிக்கிறானே, அந்த இந்து அறநிலையத்துறை நீதி கட்சி காலத்தில் வந்தது. இன்றைக்கு சத்துணவு அது நீதி கட்சியில வந்தது.
பெண்களுக்கு வாக்குரிமை நீதி கட்சியில வந்தது. இப்படி அன்றைக்கு இருந்த சாதனைகள் ஒரு பக்கம். காமராஜர் வந்த பின்னாடி ராஜாஜி முன்ன பள்ளிக்கூடங்களை திறந்தாரு, அணைகளை கட்டினாரு, தொழிற்சாலையில் திறந்தார், இப்படி நிறைய சொல்லலாம். அண்ணா வந்தார், தமிழ்நாடுன்னு பேர் வச்சார், சுயமரியாதை திருமணத்தை கொண்டு வந்தார், இருமொழி கொள்கையை உறுதி செஞ்சார், இப்படி சொல்லலாம். கலைஞர் வந்தார், பட்டியலிட முடியாத அளவுக்கு சாதனைகளை அவர் செஞ்சு முடிச்சார். பெண்களுக்கு சொத்துரிமையை கொண்டு வந்தார். இது பெரியார் 29ஆம் ஆண்டு மாநாட்டிலே நிறைவேற்றிய தீர்மானம். பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு தரணும்னார், அதுவும் மாநாட்டில் போட்ட தீர்மானம். இது எல்லாவற்றையும் அந்த மாநாட்டு தீர்மானங்களை குடியரசு பத்திரிகை எப்படி தாங்கி வந்ததோ அந்த பத்திரிகையில் பணியாற்றிய கலைஞர் தன் உள்ளத்திலும் தாங்கி கொண்ட காரணத்தால் ஆட்சிக்கு வந்தவுடனே இது எல்லாத்தையும் நிறைவேற்றார். இப்போ இந்த இவங்களெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஆளுகின்ற முதல்வர் ஸ்டாலின் இன்றைக்கு வட மாநில எம்பிக்கள் கேட்கிறாங்களாம், நம்ம பார்த்து எம்பிக்களை பார்த்து, ஏயா உங்க முதல்வர் தூங்கவே மாட்டாரா அப்படின்னு கேட்கிறாங்களாம். அந்த அளவுக்கு இன்றைக்கு சங்கிகளுக்கும் ஒன்றியத்துக்கும் ஒரு தமிழ்நாடு தனின்னு வாயில தான் சொல்லல, இயங்கிட்டு இருக்கு. வாயில தான் தனி நாடுன்னு சொல்லலையே தவிர அவன் அப்படித்தான் நினைக்கிறான். ஒன்றிய அப்படிதான் நினைக்குது. ஏடா இது இன்றைக்கு நேற்றைக்கு வந்த ஒரு புள்ளி விவரத்துல 9% வளர்ச்சி தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கு. அது அமிர்தியா சென் என்ற நோபல் பரிசு பெற்ற அறிஞர் 5-6 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே, அதுக்கு முன்பு கலைஞர் ஆண்ட காலத்திலேயே அவர் சொல்லிட்டாரு, நாம தமிழ்நாட்டை வளர்ச்சி ஒப்பிடணும்னு சொன்னா மற்ற இந்தியாவில் இருக்கிற மாநிலத்தோடு ஒப்பிடக்கூடாது, மற்ற இந்தியா உலகம் பூரா இருக்கக்கூடிய நாடுகளோட தான் ஒப்பிடணும். சிங்கப்பூர், ஜப்பான் இதோட தான் ஒப்பிடணுமே தவிர, ஐரோப்பிய நாடுகளோட தான் ஒப்பிடணுமே தவிர இந்த மாநிலத்தோட ஒப்பிடுவதற்கு நமக்கு அந்த மாநிலங்கள் நமக்கு தகுதியானது இல்லை அப்படின்னு அவர் அப்பவும் சொன்னார். இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி போயிட்டே இருக்கு, வளர்ந்துகிட்டே இருக்கிறோம். அதை தடுப்பதற்குத்தான் இன்றைக்கு கங்கணம் கட்டி கொண்டு பல்வேறு வகையில எவ்வளவோ என்னென்னமோ மாத்தி பார்த்தாங்க. ஆட்டை கொண்டு வந்து இங்க கட்டி பார்த்தாங்க, அந்த ஆட்டை அவுத்து பார்க்க போறாங்க. அந்த ஆடு ஒரு சவால் விட்டுட்டு போச்சு. என்னுடைய காலத்துல ஒவ்வொரு செங்கல்லா பக்கத்தில் இருக்கிற அறிவாலயத்தை ஒவ்வொரு செங்கல்லா பேக்க போறேன்னு தயவு செய்து அமைச்சருக்கு சொல்றேன், உங்க துணை அமைச்சர்கிட்ட சொல்லி, அவர் துணை முதல்வர்கிட்ட, இளைஞரின் தலைவர்கிட்ட சொல்லி போகும்போது எய்ம்ஸில் எடுத்த அந்த செங்கல் அவருக்கு பரிசா கொடுத்து அனுப்புங்க. ஏன்னா ஒவ்வொரு செங்கல்லா பேக்கிறேன்னார், ஒரு செங்கலும் கூட இல்லாம அவர் போனா அவர் கஷ்டமா இருக்கும். எய்ம்ஸ் செங்கல்லாவது ஒன்று கொடுத்து நினைவா, நீ தான் பேக்க முடியல, நாங்க எடுத்த செங்கல்லாவது தரோன்னு கொடுத்து அனுப்பணும். என்ன தலைகளை நின்று பார்க்கறாங்க, முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நாம் ஏமாந்தால் தந்த அண்ணா அவர்கள் சொன்னது போல ஏமாந்த நேரத்தில் ஏற்றம் கொண்டவர்கள் ஆரியர்கள் பார்ப்பனர்கள் நாம் ஏமாந்த காலத்தில் ஏற்றம் கொண்டார்கள். இன்னும் அதே பணியைத்தான் அவர்கள் சுத்தி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில இன்றைக்கு ஐயா தங்கராஜ் எல்லாம் இருந்திருந்தால் அவருடைய பேச்சாற்றலால் இன்றைக்கு பட்டுக்கோட்டை அழகிரி மற்றும் பல்வேறு பேச்சாளர்கள் எல்லாம் இருந்திருந்தால் இன்றைக்கு இவர்களெல்லாம் பேசுற பேச்சு இந்த தமிழ்நாட்டை திராவிட இயக்கங்கள் இளைஞர்கள் ஈர்த்தது. இந்த பேச்சு இப்போது இல்லாத காரணத்தால் தான் இன்றைக்கு இன்னொரு செந்தமிழன் சொல்லிட்டு ஒரு பித்தலாட்ட தமிழன் வந்து பெரியாரையும் திராவிட இயக்கத்தையும் பேசிக் கொண்டிருக்கின்றான். அந்த வகையில நாம் எந்த வகையில் வந்தாலும் எதிர்கொள்ள வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும் என்று இந்த ஐயாவுடைய தங்கராஜ் அவர்கள் ஐயாவுடைய 100ஆண்டு விழாவிலே உறுதி ஏற்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.